இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்ணா பல்கலை துணைவேந்தர் விவகாரத்தில் ஆளுநர் பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்போம். சுரேஷ் வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். சுரேஷ் வணக்கம். தனியார் கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் வழங்கியது, பேராசிரியர்கள் நியமனம் செய்ததில் முறைகேடு செய்ததாக அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் வேல்ராஜ் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இதன் அடிப்படையில் 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் பணி ஓய்வு பெற இருந்த வேல்ராஜை சஸ்பெண்ட் செய்து பல்கலைக்கழகத்தினுடைய ஆட்சி மன்ற குழு உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து முன்னாள் துணைவேந்தர் பல்கலைக்கழக வேந்தரான ஆளுநருக்கு மேல்முறையீடு செய்திருந்தார். அந்த மேல்முறையீட்டின் அடிப்படையில வேல்ராஜனுடைய சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்து பல்கலைக்கழக வேந்தரும் ஆளுநருமான RN ரவி 2025 செப்டம்பர் மாதம் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து தற்போது அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த வழக்கு நீதிபதி தண்டபாணி முன்பு விசாரணைக்கு வந்தபோது அண்ணா பல்கலைக்கழகம் தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை அறிக்கை அடிப்படையில வேல்ராஜுக்கு எதிராக துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க இருந்த நிலையில ஆட்சி மன்ற குழுவினுடைய விளக்கத்தை கேட்காமல் சஸ்பெண்ட் உத்தரவை பல்கலைக்கழக வேந்தர் ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் என்று வாதிடப்பட்டது. இந்த வாதத்தை கேட்ட நீதிபதி மனுவுக்கு பதிலளிக்கும்படி பல்கலைக்கழக வேந்தரும் ஆளுநருமான RN ரவிக்கும் அதே போல முன்னாள் துணைவேந்தர் வேல்ராஜுக்கும் உத்தரவிட்டு இந்த விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.